வெல்கம் டு HMT சேனல். நம்ம லாஸ்ட் வீடியோவில் என்ன பார்த்தோம் அப்படின்னா பிஎஃப்னா என்ன, அந்த பிஎஃபோட ஸ்கீம்ஸ் என்ன, பிஎஃப் எப்படி பாஸ்புக் வியூ பண்ணுறதுன்னு பார்த்தோம். இன்னைக்கு நம்ம பேசிக் ஹெச்ஆருக்கு இம்பார்ட்டன்டான என்ன அப்படின்னா பிஎஃப் சேலரியிலேருந்து எப்படி கால்குலேட் பண்ணுறாங்க, அது எப்படி நமக்கு பாஸ்புக்கில் வியூ ஆகுது, அதில் என்னென்ன சேலரி ஸ்ட்ரக்சர்லாம் இன்க்ளூட் ஆகும், என்னென்னலாம் இன்க்ளூட் ஆகாது அப்படின்றது பார்க்க போகிறோம். எவ்ரி இயர் கவர்மெண்ட் என்ன பண்ணும் அப்படின்னா மினிமம் வேஜஸ் அப்படின்ற ஆக்ட் படி பேசிக்கையும் டிஏஓவும் ரிவைஸ் பண்ணோம். இந்த மந்த்ல இந்த இயர்ல 2025-6 என்ன இருக்கு அப்படின்னா பேசிக் வந்து 6162, டிஏ வந்து 7176 அப்படின்னு இருக்கு. மினிமம் வேஜஸ் வாங்குறவங்களுக்கு பேசிக் டிஏ என்னவோ அதுல இருந்து சீலிங் பண்ணி பிஎஃப் டிடெக்ட் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நமக்கு சேலரி 20,000 அப்படின்னா அவங்களோட பேசிக் அதுல இருந்து 50% இருக்கணும். ஸோ 10,000 வந்து பேசிக்கு, டிஏ 7,000, ஹெச்ஆர்ஐ 3,000. இந்த பிஎஃப் எதுல இருந்து கால்குலேஷன் ஆகும் அப்படின்னா இந்த 10 + 7 இந்த 17,000 பேசிக் பிளஸ் டிஏல இருந்து கால்குலேஷன் ஆகும். பேசிக் பிளஸ் டிஏ 15,000ல இருந்து அதுக்கு மேல எவ்வளோவா இருந்தாலும் கவர்மெண்ட் ஆக்ட் படி நம்ம என்ன எடுத்துக்கிறோம் அப்படின்னா 15,000 மட்டும்தான் எடுத்துக்கணும். அதை வந்து 2026க்கு அப்புறம் 21 ஆக்குறேன்னு கவர்மெண்ட் சொல்லியிருக்காங்க, ஆனால் இன்னும் ஆக்கல. இப்போதைக்கு 15,000 தான் சீலிங். அதுல இருந்து நம்ம சொன்னோம் இல்லையா, லாஸ்ட் வீடியோவில் பார்த்தோம் இல்லையா, எம்ப்ளாயி கிட்ட இருந்து 12% டிடெக்ட் பண்ணுவாங்க அப்படின்னா 1,800 டிடெக்ட் பண்ணுவாங்க. எம்ப்ளாயர் போட வேண்டியது வந்து 13% சொன்னேன் இல்லையா, 8.33 + 3.67 + 0.5 இடிஎல்ஐ 0.5 அட்மின் சார்ஜஸ் லாஸ்ட் வீடியோவில் சொல்லியிருந்தேன். பார்க்காதவங்க அதை பார்த்துக்கோங்க, அதுக்கப்புறம் தான் எனக்கு புரியும். இந்த கான்ட்ரிபியூஷன் தான் எவ்ரி மந்த்து நம்மளோட பாஸ்புக்கில் வந்து வியூ ஆகுன்றதை நீங்களே கூட செக் பண்ணிக்கலாம். ப்ளஸ் சேலரி ஸ்ட்ரக்சரில் என்னென்னலாம் பிஎஃப் கீழே வரும், இதுதான் வந்து மெயின் 100% கம்ப்ளைண்ட்ஸ். அப்படின்னா பிஎஃப் பொறுத்த வரைக்கும் என்னென்ன சேலரி ஸ்ட்ரக்சர் பிஎஃப்குள்ளே வரும், என்னென்ன சேலரி ஸ்ட்ரக்சர் வராது. பேசிக் ப்ளஸ் டிஏ வரும், இது கூட ப்ளஸ் இந்த எக்ஸப்ட் இந்த காம்போனன்ட்ஸ் தவிர வேற என்ன இருந்தாலும் அது வந்து பிஎஃப்குள்ளே வரணும். எவ்வளோவா இருந்தாலும் நம்ம என்னவா எடுத்துக்கணும் அப்படின்னா 15,000 தான் சேலிங்காக எடுத்துக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு வந்து சேலரி 11,000 தான் அப்படின்னா அந்த 11,000 பேசிக் ப்ளஸ் டிஏக்குள்ளே வந்துடும். ஆனால் அதுலேருந்து பிஎஃப் டிடெக்ட் பண்ணி 1,450, 12,000 அப்படின்னா 1,450 டிடெக்ட் ஆகும், அதில் டிடெக்ட் பண்ணுவாங்க. ஹெச்ஆர்ஏ அப்படின்னா ஹோம் ரெண்ட் அலோவன்ஸ்னு சொல்லுவாங்க. இந்த ஹோம் ரெண்ட் அலோவன்ஸ் வந்து பிஎஃப்குள்ளே வரவே வராது, இதை வந்து பிஎஃப்க்கு கன்சிடரே பண்ணவே மாட்டோம். ப்ளஸ் கன்வெயன்ஸ்னால் வாஷிங் அலோவன்ஸு, லோடிங் அலோவன்ஸு, ப்ளஸ் இன்னும் ட்ராவல் அலோவன்ஸ், இது எதுவுமே வந்து பிஎஃப் வந்து அதுலேருந்து டிடெக்ட் பண்ண மாட்டோம். ப்ளஸ் போனஸ், சில கம்பெனியில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா போனஸ் வந்து மந்த்லி சேலரியோட கிரெடிட் பண்ணிடுவாங்க. அதை பொறுத்த வரைக்கும் போனஸும் வந்து பிஎஃப் கால்குலேஷனுக்குள்ள வராது. ஏன்னா இது வந்து வேரியன்ஸ். இன்சென்டிவ் 3 months ஒன்ஸ் இன்சென்டிவ் நமக்கு ஏற்றுறாங்க அப்படின்னா அது பிஎஃப்குள்ள கன்சிடர் ஆகும் அப்படின்னா கண்டிப்பாக வரவே வராது. இந்த 4 காம்போனன்ட்ஸும் பிஎஃப்குள்ள வரவே வராது. இந்த பேசிக் சேலரியோட சேலரி ஸ்ட்ரக்சர்ல இந்த ஸ்ட்ரக்சர் மூலியமா தான் பிஎஃப் வந்து வியூ பண்ணுவாங்க. இதுல எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் குஷன் பொறுத்த வரைக்கும் இப்போ நமக்கு ஃபர்ஸ்ட் மந்த்ல நம்மளோட சேலரியில இருந்து 1,800 ரூபா, இது வந்து எம்ப்ளாயி கான்ட்ரிபியூஷன். இது வந்து நான் சொன்னேன் இல்லையா எம்ப்ளாயி கான்ட்ரிபியூஷனு, இது வந்து எம்ப்ளாயர் கான்ட்ரிபியூஷனோட இபிஎஸ். நான் ஒரு 3 ஸ்கீம்ஸ் சொன்னேன், இபிஎஃப், இபிஎஸ், இடிஎல்ஐ அப்படின்னு நான் சொன்னேன். இடிஎல்ஐ கால்குலேஷன் வந்து நான் ஆல்ரெடி தனி வீடியோவாகவே போட்டிருந்தேன். இந்த இபிஎஃப் கால்குலேஷன் பொறுத்த வரைக்கும் நமக்கு ஃபர்ஸ்ட் மந்த்ல 1,800 ரூபா நம்ம அக்கௌண்ட்ல நம்மளோட பிஎஃப் அக்கௌண்ட்ல கிரெடிட் ஆகுது. இபிஎஸ் 1,250 ரூபா கிரெடிட் ஆகும். செகண்ட் மந்த்து 1,800 ரூபா கிரெடிட் ஆகும். நம்ம ஃபுல்லா ஒர்க் பண்ணியிருந்தோம் அப்படின்னா 1,800, 1,250 கிரெடிட் ஆகும். இயர் எண்டிங்ல நமக்கு வந்து 21,600 ரூபா ப்ளஸ் 15,000 ரூபா கிரெடிட் ஆகும். கவர்மெண்டோட இன்ட்ரெஸ்ட் என்ன ரேஷியோ அப்படின்னா நம்மளோட இந்த கான்ட்ரிபியூஷன் இருக்கு இல்லையா, இந்த கான்ட்ரிபியூஷன்ல நம்ம வந்து இடையில எதுவுமே ஃபார்ம் 31 அட்வான்ஸ் நான் சொன்னேன், அட்வான்ஸ் போட்டு எடுக்காம இருந்தோம் அப்படின்னா நம்மளோட கான்ட்ரிபியூஷன்ல இருந்து 8.25% வந்து இன்ட்ரெஸ்ட் போட்டு இயர் எண்டிங், அதாவது மார்ச் 31 இயர் எண்டிங்ல ப்ரீவியஸ் இயர்க்கான நம்மளோட கான்ட்ரிபியூஷனோட இன்ட்ரெஸ்ட் ரேஷியோவை நமக்கு வந்து நம்மளோட பிஎஃப் அக்கௌண்ட்ல ஏற்றிடுவாங்க. ப்ளஸ் பென்ஷனும் அப்படிதான், பென்ஷன் ஃபைனல் கிளியர் பண்ணையில ஏறிடும்.
இது நான் உங்களுக்கு பாஸ்புக்கில் வியூ பண்ணும்போது நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் எப்படி கிரெடிட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு. இப்போ 21,600 ப்ளஸ் 1,782 இதுலேருந்து 8.25% போய் செகண்ட் இயருக்கான ஸ்டார்டிங் எவ்வளோ இருக்கும் அப்படின்னா 23,382 ரூபா இருக்கும். அடுத்து தேர்ட் இயருக்கு என்ன இருக்கும் அப்படின்னா இந்த 21,600 இந்த 1,782 இந்த 23,382 ரூபாய்க்குரிய 8.25% இருக்கும். அதனால பிஎஃப் பொறுத்த வரைக்கும் மோஸ்ட்லி சேவிங்ஸ்ன்னு நினைக்கிறோம் அப்படின்னா நீங்கள் வந்து ஃபார்ம் 31 அட்வான்ஸ் போட்டு எடுக்காதீங்க. உங்களுக்கு கீழே ஒர்க் பண்ணுற எம்ப்ளாய்க்காக இருந்தாலுமே எமர்ஜென்சி சுச்சுவேஷன் அப்படின்னா மட்டும் ஃபார்ம் 31 போட்டு அட்வான்ஸ் எடுத்து கொடுங்க. இல்லாட்டி சேவிங்ஸ் வந்து பெஸ்ட் ஸ்கீம் ஆஃப் கவர்மெண்ட் ப்ராவிடென்ட் ஃபண்ட். தேங்க்யூ ஸோ மச்.